ஆய பல கலைகள் தருணமிதுவேயம்மா தயை புரிவாய் எமக்கு தாயே ஸ்ரீ மீனாட்சி. இயல் இசை நாடகம் தனை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய். இயல் இசை நாடகம் கலை கொடுத்தாயம்மா இதை பாடி மகிழ்ந்திட அருள் கொடுத்தாயம்மா. அனுதினம் முனை பாட அம்மா அனுதினம் உனை பாட அம்மா அம்மா முனை பாட வரம் கொடுத்தாயம்மா அன்பு மகன் என்னை அன்பு மகன் என்னை அன்பு மகன் என்னை ஆதரிக்கும் தாயே தாயே ஸ்ரீ மீனாட்சி. தருணமிதுவே அம்மா தயை புரிவாய் எமக்கு தருணமிதுவே அம்மா தயை புரிவாய் எமக்கு தாயே ஸ்ரீ மீனாட்சி. பரமருளும் தாயே ஸ்ரீ மீனாட்சி. செந்தமிழில் உனது புகழ் பாடிடவே செந்தமிழில் உனது புகழ் பாடிடவே பரமருளும் தாயே ஸ்ரீ மீனாட்சி. காவியம் புகழும் நாயகியே கவிமலர் தொழும் தாரகையே செழித்து மகிழ்ந்திட உனை துதித்து வணங்கிட செழித்து மகிழ்ந்திட உனை துதித்து வணங்கிட வரமருளும் தாயே ஸ்ரீ மீனாட்சி. தருணமிதுவே அம்மா தயை புரிவாய் எமக்கு தருணமிதுவே அம்மா தயை புரிவாய் எமக்கு தாயே ஸ்ரீ மீனா. பெரியோர்களே பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தாங்களிடத்தில் கனிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். இருந்தாலும் அனுதினமும் வணங்கக்கூடிய மாரியம்மன் பகவதியம்மன் காளியம்மன் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிவிட்டு இதோ என் கைக்கு செல்கின்றேன். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காளியம்மா தாயே நீ அருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தான் முழங்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்து
சேர்ந்திடமா மேல் மலையனூர் அங்காளியே மேல் மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குளம்பாக்கும் மாரியம்மா அம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடமா இங்க குளங்காட்டு மாரியம்மா அம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சிங்கரதம் மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சிங்கரதம் மீதேறி தேரோடும் வீதியிலே தாயே நீயாடி வருபவளே அம்மம்மா அந்தரியே சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே அந்தரியே சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே அம்மா அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே ஒரு சொல்ல மந்திரமா இங்க குளங்காக்கு மாரியம்மா அம்மா மலையனூர் அங்காளியே ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா அம்மா ஆடி வரும் தேரினிலே அம்மா ஆடி அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே என் அங்காள ஈஸ்வரியே திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடமா திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடமா மாவிளக்கின் ஒளியினிலே இந்த மக்கள் குறை தீர்த்திடமா அம்மம்மா மங்கள்யம் காத்திடமா இந்த மக்கள் குறை தீர்த்திடமா மங்கள்யம் காத்திடமா இந்த மக்கள் குறை தீர்த்திடமா ஆடி வரும் தேரினிலே அம்மா அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடமா இங்க குளங்காக்கு மாரியம்மா அம்மா மலையனூர் அங்காளியே மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம்பாக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் முன் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளின் அருமை நண்பராம் பாபரை பொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சாமியே ஐயப்போ
கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் ஐயன் சஞ்சலமின்றி ஏறிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் கடிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கடிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அழுகை ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் மண்புலி ஏறி வந்திடுவார் ஐயன் அம்பிளி ஏறி வந்திடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலராயிருப்பார் தேகபலம்தான் பாதபலந்தான் தேகபலம்தான் பாதபலந்தான் தேகபலம்தான் நின்றால் அவர்தம் தேகத்தை தந்திடுவார் பாதபலம்தான் நின்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்கொத்தி ஆலையில் கன்னிமார்களும் சரத்தினை போற்றி வழிபடுவார் சபரிமலைதனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு மலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி ஆலையில் கன்னிமார்களும் சரத்தினை போற்றி வழிபடுவார் சபரிமலைதனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா புத்தூர் அக்ரகாரம் புதுச்சேரி நல்பேட்டையைச் சேர்ந்த ஆரியப்பராஜனாகிய நான் இந்நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகிறேன். ஆண்டாலும் எனக்கோ எனது மனைவி அன்னதுரசிக்கோ திருமணமாகி பல வருடங்கள் ஆகின. இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை. நாங்களும் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட அனைத்து விதமான முப்பூஜைகளும் செய்து கொண்டு வந்தோம். அப்பொழுதும் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் இவ்வூர் மக்கள் உலக மக்கள் எப்படி பேசுகிறார் ஏசுகிறார் என்று தெரியுமா? பிள்ளையில்லா பாவி என்று என்னை பெரும்பாவி ஏசினார்கள் பேசினார்கள். பிள்ளையில்லா பாவி என்று இங்கே பெரும்பாவி என்று சொல்லி ஏசினார்கள். அங்கே மக்கள் இல்லா பாவி என்று இந்த மக்கள் எல்லாம் பேசினார்கள் ஏசினார்கள். மகளிரில்லா பாவி என்று இந்த மாநிலமே ஏசினார்கள் பேசினார்கள். அங்கே மலடி என்று இந்த மானிடமே ஏசினார்கள் பேசினார்கள்.
எந்த மாநிலமே வேதினார்கள் பேசினார்கள். இப்படியெல்லாம் பிள்ளையில்லா பாவி பெரும்பாவி, மக்களில்லா பாவி மாம்பாவி என்று இவ்வூர் மக்கள் உலக மக்கள் ஏசும் பொழுது அப்பொழுது அப்பப்பட்டு சுப்பப்பட்டு சோமப்பட்டு என்று சொல்லப்பட்ட 1000 வீட்டு ஐயன்மார்கள் தாங்களுக்கு தக்க யோசனை சொன்னார்கள். என்னவென்றால், நீங்களோ ஸ்ரீரங்கம் சென்று ஒரு விதமான யாகத்தை நடத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு என்று அன்னவர்கள் தெரிவித்தார்கள். அன்னவர்கள் தெரிவித்தார் போல் நாங்களும் ஸ்ரீரங்கம் சென்றோம். எப்படி என்றால், புத்தூர் அக்ரகாரோ அக்ரகாரோ நான் புதுச்சேரி நல்பேட்டையா நல்பேட்டையா. புத்தூர் அக்ரகாரோ அக்ரகாரோ அங்கே புதுச்சேரி நெல்பேட்டையா நெல்பேட்டையா. புத்தூர் அக்ரகாரோ அக்ரகாரோ நான் புதுச்சேரி ஓமந்தூரா ஓமந்தூரா. புத்தூர் அக்ரகாரோ அக்ரகாரோ எங்க நூறு ஓமாந்தூரா ஓமாந்தூரா. 1000 பேர் ஐயன்மார்கள் ஐயன்மார்கள் நாங்கள் அன்புடனே வாழ்ந்து வரோம் வாழ்ந்து வரோம். 1000 பேர் ஐயன்மார்கள் ஐயன்மார்கள் நாங்கள் அன்புடனே வாழ்ந்து வரோம் வாழ்ந்து வரோம். 1000 பேர் ஐயன்மார்கள் ஒன்று கூடி நாங்கள் ஸ்ரீரங்கமே தேடியதா ஓடி வரோம். 1000 பேர் ஐயன்மார்கள் ஒன்று கூடி நாங்கள் அன்புடனே ஓடி வரோம் ஓடி வரோம். அங்கே கங்கையிலே நீராடினோ நீராடினோ நாங்கள் குங்குமத்தில் பொட்டு வைத்தோம் பொட்டு வைத்தோம். கங்கையில நீராடினோம் நீராடினோம் நாங்கள் குங்குமந்தால் பொட்டு வைத்தோம் பொட்டு இட்டோம். அங்கே சாய்தா தலமுழுகி தலமுழுகி நாங்கள் சந்தனத்தில் கோலமிட்டோம் கோலமிட்டோம். தலமூலிகை தலமூலிகை நாங்கள் சந்தானத்தால் கோலமிட்டோம் கோலமிட்டோம். இப்படியெல்லாம் ஸ்ரீரங்கம் சென்று கங்கையில் நீராடிவிட்டு அங்கு இருந்த ஆற்று மணல் எடுத்து ஒரு அழகான லிங்கமான செய்தோம். எப்படி என்றால், ஆற்று மணல் எடுத்து நாங்கள் அழகான லிங்கம் செய்தோம் லிங்கம் செய்தோம். ஆட்டு மணல் எடுத்து நாங்கள் அலங்கான லிங்கம் செய்தோம் லிங்கம் செய்தோம். அங்கே சேற்று மணல் எடுத்து நாங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் செய்தோம் ஐயா. கேட்டு மணல் எடுத்து நாங்கள் லிங்கம் ஒன்று செய்தோம். இப்படியெல்லாம் ஆற்று மணல் எடுத்து அழகான லிங்கமான பட்டனை செய்து சேற்று மணல் எடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமானை செய்து வந்து அந்த ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமானுக்கு அநேக மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து பூஜை செய்தோம். எப்படி என்றால், அந்த மல்லிகைதான் மலர் எடுத்து மண்டியிட்டு பூஜை செய்தோம். மல்லிகைதான் மலர் எடுத்து பூஜை செய்தோம். அங்கே அள்ளி நல்ல மலர் எடுத்து நாங்கள் அறுபூஜை செய்தோம் ஐயா. அள்ளி நல்ல அண்ணா மலர் எடுத்து அழகான அண்ணா பூஜை செய்தோம். அங்கே செம்பகந்தா மலர் எடுத்து சிவபூஜை செய்தோம் ஐயா. செம்பகமா அண்ணா மலர் எடுத்து சிவபூஜை அண்ணா செய்து வந்தோம். இப்படியெல்லாம் அள்ளி மலர் எடுத்து அறுபூஜையும் மல்லிகை மலர் எடுத்து மண்டியிட்டு பூஜை செய்திருக்கும் தருவாயில் கோபுர உச்சியில் இருந்து எலுமிச்சங்கனியாகப்பட்டது ஒன்று எனது யாகத்திற்குள் விழுந்தது. அந்த எலுமிச்சங்கனியாகப்பட்டதை எடுத்து எனது மனைவி அன்னதுளசிக்கு கொடுத்தேன். எண்ணி 10வது மாதத்தில் அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அரண்மனை ஜோதிடரை வளைவழைத்து அந்த குழந்தையின் நேரமானத பட்டனை கணித்து பார்க்க வேண்டும் என்று அரண்மனை ஜோதிடரை வளைவழைத்தேன். அரண்மனை ஜோதிடர் வந்து, இந்த பெண் குழந்தையானது ஆரியப்பு வம்சத்திலும் ஆரிய மகாராஜாவுக்கும் அன்னதுளசிக்கும் பிறந்ததால் அன்னவளுக்கு ஆரியமாலா என்று பெயர் சூட்டுங்கள் என்று அது மட்டுமல்லாமல் 16 வயது நிறைவடைந்து முடிந்தவுடனே யாரோ ஒரு தேவகுமாரன் சிறையெடுப்பான் என்று அன்னவள் ஜாதகத்தில் எழுதியுள்ளது. என்ன, வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் மாற்றான் வந்து சிறையெடுப்பதா என்று ஊருக்கு அப்பால் கோட்டை கட்டினேன்.
எப்படி என்றால் எட்டு சுத்து கல்கோட்டையாம் கல்கோட்டையாம் அது எரும்பெற மண்டபமா மண்டபமா எட்டு துத்துக்கள் கோட்டையாம் கல்கோட்டையாம் அங்கே எறும்பெற மண்டகமா மண்டகமா அங்கே 10 சுத்து கல்கோட்டையாம் கல்கோட்டையாம் அது பாம்பு ஏற மண்டபமா மண்டபமா 10 துத்துக்கள் கோட்டையாம் கல்கோட்டையாம் அங்கே பமேர மண்டபமா மண்டகமா அங்கே வெள்ளரிக்க காடு வெட்டி நான் தான் முள்ளுவனம் முட்டு செய்தேன் வெட்டி காடு வெட்டி நாங்க மன்னமன்ன உண்டு உண்டு செய்தோம் அங்கே கல்லாலே கோட்டை கட்டி நான் தான் மாலாவை தங்க வைத்தேன் நானும் வெள்ளை செய்து கண்டு வெட்டி நாங்க மனமுன உண்டு வந்தோம் உண்டு செய்தோம் அங்கே முள்ளாலே கோட்டை கட்டி நான் தான் மாலாவை தங்க வைத்தேன் முன்னாலே கோட்டை கட்டி நாங்கள் பாராளை உண்டு செய்தோம் இப்படியெல்லாம் 8 சுத்து கல்கோட்டை எறும்பேற மண்டபமும் 10 சுத்து கல்கோட்டை பாம்பேற மண்டபமும் கட்டி வைத்து கோட்டையை சுற்றி ஆழ கிணறு வெட்டி அதில் பல நஞ்சு விஷங்களை கலந்துள்ளேன். அது மட்டும் அல்லாமல் மன்னன் தலையாரி என்று சொல்லப்பட்ட அண்ணன் கருப்புடையான் சிவப்புடையான் இருவரையும் காவலுக்கு வைத்திருந்தேன். எப்படி என்றால் அந்த கருப்புடையான் காவலிலே கருங்குருவி நாடாதம்மா கருப்புடையா காவலிலே பரவதையா அங்கே சிவப்புடையான் காவலிலே சிட்டுவுமே பறக்கதம்மா சிவப்புடையா காவலிலே அண்ணா பறக்காதையா இப்படியெல்லாம் கருப்புடையான் காவலில் காகம் பறக்காது சிவப்புடையான் காவலில் சிட்டு பறக்காது. இப்படி இருக்கும் தருவாயில் வாரம் வெள்ளிக்கிழமை ஆரியமாலாவை சந்திக்க வேண்டும். நான் மட்டும் சென்றால் போதாது, அப்பப்பட்டு சுப்பப்பட்டு சோமப்பட்டு என்று சொல்லப்பட்ட 1000 வீட்டு ஐயன்மார்களையும் அது மட்டும் அல்லாமல் எனது மாப்பிள்ளை ஸ்ரீரங்கத்து ஊரமூக்கு நாராயணியும் அழைத்து செல்ல வேண்டும். இதோ அன்னவர்களின் வருகையை நான் எதிர்பார்க்கின்றேன். அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நீங்கள் 1000 பேர் ஐயன்மார்கள் அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்கள் 1000 ஐயன்மார்கள் அங்கே 1000 பேர் ஐயன்மார்கள் ஒன்று கூடி நீங்கள் அன்புடனே வாரும் ஐயா 1000 ஐயன்மார்கள் நாங்கள் 1000 ஒன்று கூடி வரும் ஐயா அங்கே சிறகத்து நாராயணா நீங்கள் சீக்கிரமை வாரும் ஐயா ஐயன்மார்கள் சிரமத்து நாராயணா நீங்கள் சீக்கிரமே வரும் ஐயா அங்கே ஓட்டம் பெருநடையா நீங்கள் ஓடி வர வேண்டும் ஐயா ஐயன்மார்கள் மொத்தம் பெருநடையா நீங்கள் சீக்கிரமே ஓடி வரும் ஐயா அப்பப்பட்டு சுப்பப்பட்டு நீங்கள் அழகுப்பட்டு சோமசைய அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்கள் ஐயா ஓடி வாங்கள் 1000 பேர் ஒன்று கூடி நீங்கள் அன்புடனே ஓடி வரும் 1000 பேர் ஒன்று கூடி நீங்கள் அன்புடனே ஓடி வாங்கள் ஸ்ரீரங்கத்து நாராயணா நீங்கள் சீக்கிரமாய் வரும் ஐயா ஸ்ரீரங்கத்து நாராயணா நீங்க சீக்கிரமே ஓடி வாயா அங்கே ஓட்ட நல்ல பெருநடையா நீங்கள் ஓடி வர வேண்டும் ஐயா ஓட்ட நல்ல பெருநடையா நீங்க ஓடி வந்து ஓடி ஐயா இதோ அப்பப்பட்டு சுப்பப்பட்டு சோமசையர் என்று சொல்லப்பட்ட 1000 வீட்டு ஐயன்மாரில் வரவை நான் எதிர்பார்க்கின்றேன். அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு 1000 பேர் ஐயன்மார்கள் ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வர ஐயன்மார்கள் ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வர ஐயன்மார்கள் அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு
யாருப்பா அது? என்னப்பா அம்புட்டு பேர் இப்படி படுத்துட்டீங்களே, என்ன காரணம்? ஐயா, என்ன ஒரு பாய்க்கு ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கிறீங்க? ஏன் என்னண்ணே அம்புட்டு படுத்திருப்பீங்க? இப்ப கொஞ்ச நேரம் மாமே என்ன ஷிஃப்ட் மாறுறீங்களாடா? அப்படி போற கப்படி புடுக்கணும் நானா அப்படி போடுற. ஆமாண்ணா தம்பி தம்பி நீ போப்பா, உனக்கு எது வேணுமாடா? அம்புட்டு மீது தள்ளுறா, கொளுத்து தள்ளுறா. ஆமா, என் மாமே வந்து அம்புட்டி பேர் ஏச்சு உட்காந்துருவீங்க. இப்ப படுத்துருங்க படுத்துருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி, வாரந்தோறும் ஆரியமலை ஓட்டைக்கு போகுது வழக்கம். ஆரியமலை ஓட்டைக்கு போறியா? கோட்டை கோட்டைக்குடா, கோவப்படாதடா பாவம் மூர்த்தி, ரொம்ப கோவப்படாதடா, ரொம்ப சிரமப்படாத, ரொம்ப வருத்தப்படாத பாவம். ஆமாடா, ரொம்ப புழு கழிக்குமா உனக்கு? ஆமாடா, வாட்டருக்கு சாஞ்சி வச்சுடா. அது முதவே சாஞ்சிருச்சு 2 வருஷம். பாவம் 1 லிட்டர் பிடிக்கும்டா. ஆமா, ஆரியமலை கோட்டைக்கு போகுது வழக்கம். நான் வந்துட்டு அப்பா படிச்சு போட்டு வந்தாச்சு. ஏ மாமே பூளப்பூக்கு நாராயணே, ஊழப்புக்கு மாக்குறேன் ஊழமுக்கு நாராயண மாமே. ஓ மாமே அப்படி